ஆடியில முதல் செவ்வாய்க்கிழமை வருது மேம். ஆமா. அது என்னைக்கு வருது? அன்னைக்கு என்ன தெய்வத்தை வழிபடலாம், என்ன சாமியெல்லாம் கூப்பிடலாம் சொல்லுங்க மேம். பொதுவா இந்த முதல் செவ்வாய்க்கிழமை நித்யா வந்து ஒரு கைராசி அப்படின்னு சொன்னாரு. வந்தாலே எனக்கு குணமாயிடுறேம்மா. ஒரு இவ்வளோ பிரச்சனை இருந்தேன் நான். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஏதோ ரொம்ப ரிலீஃப் ஆகி நான் ஏதோ ரொம்ப வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கேம்மா அப்படின்றாரு. அப்போ அவ்வளோ ஒரு ரிலீஃப் ஆகுது இங்கே வந்தாலே. மனோபலத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நாள். அதுவும் ஆடி செவ்வாய் ரொம்ப முக்கியமானது. இந்த வருடம் வரக்கூடியது பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியில வருது. சோ இந்த அஷ்டமி திதி 2 தெய்வங்களுக்கு உகந்தது. செய்யும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் மறையுது, மனோபலம் அதிகரிக்குது. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய் வீட்டுல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நான் தான் சொல்கிறது, இங்கே நித்யா மேமோட ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே வர்றவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்க பேர் சொல்லி முடிஞ்சு வச்சுருவாங்க. சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிப்பாங்க மேடம். அது நீங்கள் அதுக்கப்புறம் குணம் ஆனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இங்கே மெயின் வந்து சித்தர்கள் வழிபாடு தாங்க. சித்தர்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறது என்னன்றதெல்லாம் பார்த்து தான் சித்தர்களுடைய அனுமதியோடு தான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இங்கே வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்தால் சரியாயிடும். இது ஒரு பாசிட்டிவான ஒரு இடம். இங்கே உள்ளே வந்தாலே குணமாயிடுறோன்ட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட. நான் வெளியில் அவரை பார்த்தப்ப சொன்னார், இங்கே ஒன்றுமே இல்லைம்மா, உள்ளே வந்தாலே ஒரு கைராசிம்மா, நித்யா வந்து ஒரு கைராசி அப்படின்னு சொன்னார். வந்தாலே எனக்கு குணமாயிடுறேம்மா. ஒரு இவ்வளோ பிரச்சனை இருந்தேன் நான். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஏதோ ரொம்ப ரிலீஃப் ஆகி நான் ஏதோ ரொம்ப வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கேம்மா அப்படின்றாரு. அப்போ அவ்வளோ ஒரு ரிலீஃப் ஆகுது இங்கே வந்தாலே. அதுக்கு தான் உங்களையும் சொல்கிறேன், யார் வேணாலும் வாங்க, எல்லா பிரச்சனைலேருந்து வெளில போயிடுவீங்க. இங்கே வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிடலான்றது தான் நான் திருப்ப சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான டாப்பிக்கு, ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன சிறப்பு, அன்னைக்கு என்ன வழிபாடு, எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படிங்கிறத மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். அதான் மேம் பெரிய விஷயமா இருக்கு மேம். இப்போ ஆடியில முதல் செவ்வாய்க்கிழமை வருது மேம். அது என்னைக்கு வருது? அன்னைக்கு என்ன தெய்வத்தை வழிபடலாம், என்ன சாமியெல்லாம் கும்பிடலாம் சொல்லுங்க மேம். பொதுவா இந்த முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை 21 மனோபலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. ஏன்னா நமக்கு நிறைய பேர் சொல்றோம் பேனிக் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. திக்குன்னு ஆகுது, ஹார்ட் ஃபிளஷ் அப்படின்னு சொல்றது. லேடிஸ்க்கு அதிகமா இந்த பிரச்சனை வரும் மேம். அதாவது மனோதைரியம் ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு. ஒரு லோன்லி ஃபீல் வர்றது. ஆண்களுக்குமே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம எனக்கு பய உணர்வு. அந்த மனோபலத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நாள். அதுவும் ஆடி செவ்வாய் ரொம்ப முக்கியமானது. இந்த வருடம் வரக்கூடியது பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியில வருது. சோ இந்த அஷ்டமி திதி 2 தெய்வங்களுக்கு உகந்தது. சூப்பர். ஒண்ணு நம்ம துர்க்கை அம்மன், இன்னொன்னு மனோபலத்தை அதிகரிக்கக்கூடிய பைரவர் வழிபாடு. வெரி குட். அஷ்டமினாலே நம்ம பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது இல்லைங்களா? ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மன தைரியம் அதிகரிக்கிறது, எதிரிகளோட தொல்லை இருக்காது. நம்ம எடுத்த காரியம் நிறைவேறணும், நல்லபடியா நிறைவேறி ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2 வழிபாடும் நம்ம செய்யலாம். முதல்ல துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்றது. ஸோ வீட்டுல பூஜை அறை எல்லாமே நம்ம நல்லா சுத்தம் செஞ்சுட்டு பூக்கள் வச்சு இந்த தீபம் ஏற்றணும். வெற்றிலை தீபம் துர்க்கை அம்மனுக்கு உகந்தது. வெற்றிலை தீபம் நல்ல ஒரு பித்தளை தட்டுல ஒரு வெற்றிலை எடுத்து அதோட காம்பு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேல தீபம் வச்சு ஒரு தீபம் வைத்து அதுக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு
நம்ம தீபம் ஏற்றணும். ஸோ துர்க்கை அம்மனுக்கு நம்ம இனிப்பு ஏதாவது பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். ஸோ இது வந்து துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு. வீட்டில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதே மாதிரி ஈவினிங் மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷமா கோயில்கள்ல நடக்கும். நம்ம பூஜைக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் நமக்கான அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, 7வது நாள், அதுவும் முக்கியம். ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு உகந்தது. அதே மாதிரி பைரவருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வருது. இத்தனை சிறப்புகள் இருக்கு. ஆடி மாசம் வேற, ஆடி மாதம் எல்லாம் ஒண்ணா வருது. சூப்பரா இத்தனை ஒரு நல்ல விசேஷங்கள் எல்லாமே சேர்ந்து வர்றது. பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்மளுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அப்போ நம்ம என்ன பிரார்த்தனை செய்யறோமோ அதை மனசுல நல்லா வேண்டிக்கிட்டு தீபம் 9 தீபம் ஏற்றணும். பைரவருக்கு பாத்தீங்கன்னா 27 மிளகு எடுத்துக்கணும். 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது 27 மிளகு எடுத்துட்டு சிவப்பு நிற துணியில 27 மிளகு வச்சு கட்டிடணும். இந்த மாதிரி 9 ரெடி பண்ணணும். நம்ம 9 தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு முடிச்சிலுமே 27 மிளகு வச்சு 9 நம்ம ரெடி பண்ண போறோம். புதிய அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்துக்காக இதை வச்சு இதை நம்ம தீபமாக ஏற்றி பைரவரை வழிபாடு செய்ய போறோம். ஸோ இது நம்ம தீபம் ஏற்றும்போது ஓம் பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றணும். மனசுல என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ, என்ன பிரச்சனைகள் நமக்கு தீரணும், உடல் பலம், மனபலம், உடல் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் நிலைக்கணும், எல்லாத்தையும் நம்ம வேண்டிக்கிட்டு 9 தீபங்கள். ஸோ அங்கே பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பைரவரை நல்லா நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்து இந்த தீபத்தை ஏற்றது சிறப்பு. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மிளகு சேர்த்த தயிர் சாதம் நெய்வேத்தியமாக பைரவருக்கு வச்சு படைச்சிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு தொன்னையில வச்சு கொடுக்கலாம். அப்படி நம்ம செய்யும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் மறையுது, மனோபலம் அதிகரிக்குது. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய் வீட்டுல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்கள். பைரவருக்கு இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க. வாழ்க்கை மாறும், தைரியம் வரும், புதிய சிந்தனைகள் வரும். இவ்வளவு நாள் ஏதோ பிளாக் ஆன மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவே இல்லை, கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குன்னுவாங்க. இந்த வழிபாடு செஞ்சு பாருங்களேன், எல்லாமே நன்மையாக நடக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நல்லா அழகான ஒரு பதிவு, அழகாக சொன்னாங்க. பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததுங்க. அது அன்னைக்கு துர்க்கை வழிபாடு வேறு சூப்பராக கொண்டாடுங்க. நல்லா சாமியை நல்லா கும்பிடுங்க, நிறைய நெய்வேத்தியம் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாமியை கும்பிடுங்க, விளக்கேற்றுங்க. அவங்க அந்த மிளகு தீபம் சொன்னாங்க, அது எத்தனை ஃபுல் வீடியோ பார்த்து அந்த தீபத்தெல்லாம் ஏற்றுங்க. கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க, ஆரோக்கியம் பிரச்சனையாக வந்துடுவீங்க வெளியில். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வழிபாடு அன்றைக்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி ஏதாவது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வாங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இங்கே வந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.